வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு முருங்கைக்காயும் பலாக்கொட்டையும் போட்டு ரொம்ப சுவையாக ஒரு பொரியல் செய்ய போகிறோம். இந்த பொரியல் ரசம் சோறுக்கெல்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் 4 வாய் சோறு சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ இந்த காணொலியில் போயிட்டு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழுள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த முருங்கைக்காய் பலாக்கொட்டை பொரியல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். முருங்கைக்காய் வீட்டிலலாம் வச்சு வளர்ப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மரத்தில் உள்ள நாட்டு முருங்கை காய். இதில் செஞ்சாதான் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். சாம்பார்லாம் கூட பாருங்கள், எந்த குழம்புலையுமே நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த முருங்கை மரத்துலேருந்து போடுற முருங்கைக்காய் ஒரு தனி சுவை இருக்கும். கடையில் கிடைக்கிறதுலாம் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க, குட்டை ரகமாக வளர்ப்பாங்க. 6 மாதத்தில் அந்த செடி முடிஞ்சிடும். அந்த மாதிரி முருங்கைக்காயில் சுவையே இருக்காது. இது வீட்டிலேருந்து பறித்த முருங்கைக்காய். அடுத்தது பலாக்கொட்டையை தோல் உரிச்சிட்டு 2ஆக மாதிரி நறுக்கி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் பெருசு 1 இந்த மாதிரி நீள்வாட்டத்தில் அரிஞ்சு எடுத்துருக்கிறேன். பூண்டு ஒரு 20 பல் அளவுக்கு உரித்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இது தவிர தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி, குழம்பு மிளகாய் பொடி இது ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது வீட்டில் அரைச்சது. இது எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகவல் வேணும்னா என்னோட இன்னொரு காணொலியில் இது எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போட்டு இந்த பொரியல் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்ததாக உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு 4லேருந்து 5 தேக்கரண்டி அளவுக்கு தேவைப்படும். அடுப்பில் சட்டி வச்சுட்டு ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வச்சிருக்கிற கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு வெடிக்க விட்டுறணும். கடுகு அடங்கினதும் கருவேப்பிலை, அடுத்ததா நம்ம வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு ரெண்டுமே ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். இந்த பொரியல் செய்யறதுக்கு மொத்தமாகவே நம்மளுக்கு ஒரு 5 நிமிடம் தான் தேவைப்படும். வெங்காயம் முழுசாக வதங்க வேண்டியதில்லை. இப்படி ஒன்றும் பாதியமாக வதங்கியிருக்கும் போதே இது கூட நம்ம வச்சிருக்கிற பலாக்கொட்டை, முருங்கைக்காய் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் விருப்பம் உள்ளவங்க கத்திரிக்காய் கூட போட்டுக்கோங்க. கத்திரிக்காயும் நல்ல சுவையாக இருக்கும். இதில் ஏன் பூண்டு நிறைய போடுறோன்னா, அந்த பூண்டு இந்த முருங்கைக்காயோட சாறு எல்லாமே உறிஞ்சிட்டு பூண்டு இதில் ஒரு தனி சுவையாக இருக்கும். இந்த பொரியலில் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு முருங்கைக்காவை இப்படி லேசாக வதக்கி விட்டுடலாம். இப்போ இது வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு நிறைய போட்டுறக்கூடாது. இந்த பொரியலில் உப்பு ரொம்ப அளவாக இருக்கணும். மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாத்தூள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. போட்டு ஒரு பெரட்டி விட்டுடலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி வேண்டியதில்லை, சீக்கிரமே வெந்துடும். உப்பு கரைஞ்சதும் கொஞ்சம் எடுத்து சுவை பாருங்கள். உப்பு ஒரு கல் குறைவாக இருக்கணும். தண்ணி ஊற்றி இருக்கும்போது ஒரு கல் குறைவாக தெரியணும் உப்பு. அப்போ தான் இது எல்லாமே நல்லா வற்றி சுண்டி வரும்போது உப்பு சரியான அளவில் இருக்கும். இந்த பொரியலுக்கு தக்காளி சேர்க்க வேண்டாம். தக்காளி சேர்க்காம இப்படியே செஞ்சாதான் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி விட்டு வேக விட்டுடலாம். இப்போ இந்த காய் வெந்திருக்கான்னு பார்ப்போம். மூடி தான் இருக்குது. ஆனாலும் அந்த பலாக்கொட்டை முருங்கைக்காயோட வாசம் அப்படியே கமன்னு கிளம்பி வருது. இது மாதிரி ஒரு இரும்பு சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா இரும்பு சத்தும் சேர்த்து கிடைக்கும். ரொம்ப நல்லது அது.
பலாக்கொட்டை வெந்திருக்கான்னு முதல்ல பார்ப்போம். பலாக்கொட்டை நல்லா மாவு மாதிரி வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். அந்த தண்ணி சுண்டதுக்குள்ளார நல்லா வெந்துடும். இது முருங்கைக்காய், இதுவும் இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த சட்டியிலேருந்து கிடைக்கிற அந்த இரும்பு சத்துக்கு இந்த நிறமே மாறி இருக்கு பாருங்க. இந்த குழம்போட நிறமே இதுதான் இரும்பு பாத்திரத்தில் உள்ள பலன். பக்கத்துலேயே ரசம் வைக்கிறேன் பாருங்க. இந்த ரசத்துக்கு கூட சும்மா அட்டகாசமாக இருக்கும் இந்த பொரியல். இந்த தண்ணி சுண்டின பின்னாடி நம்ம வச்சிருக்கிற கொத்தமல்லியை போட்டு இது மாதிரி நல்லா இப்படி கிளறி விடணும். கிளறி விட விட என்ன ஆகும்னா அந்த சாந்து வந்து நல்லா சுண்டி வரும். அந்த சாந்து வந்தால் தான் இந்த பொரியல் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சுவை நல்லா இருக்காது. இது நான் இரும்பு சட்டியில் போடுறதுனால இந்த பொரியல் இந்த நேரத்தில் இருக்குது. இது அவ்வளவும் இரும்பு சத்து. மற்ற பாத்திரத்தில் போட்டோன்னா நல்லா சிவப்பாகவே இருக்கும். இது மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இது இருக்கவே கூடாது. இது எல்லாமே நல்லா அடங்கிடணும். சமயத்தில் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இது இரும்பு பாத்திரங்கிறதுனால இதில் வைக்கக்கூடாது. சமைச்ச பொருள் எதுவாக இருந்தாலும் இதுலேயே இருந்ததுன்னா இரும்பு வாடை ரொம்ப அடிக்கும். அதனால் இதை எடுக்க போகிறேன் இப்போது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் இதை செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.